ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல நம்ம போகும்போது நிறைய சொல்கிற ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருகிட்டும் இருக்குது இல்லையா? அதில் சிந்தனையாளர்கள், அதே போல் நல்ல ஒரு அறிவாளிகள் இல்லையா? இப்போது இந்த அறிவாளிகள் ஏன் குறைத்து மதிப்பிடுகிறார்கள்? இது ஒரு பெரிய ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அப்புறம் இது என்னென்ன நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னா, அறிவாளிகள் ஏன் இந்த உலகத்தில் குறைத்து மதிப்பிடப்படுகிறார்கள்? ஒரு கேள்வி நான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்க போகிறேன். ரெண்டாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு திறமை இருக்கிறது, ஆனால் அந்த திறமையை யாரும் மதிக்கிறது இல்லை. இது ரெண்டாவது டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூணாவது அப்படின்னா, இந்த அறிவாளியோட பெரிய வலி என்ன தெரியுமா? நல்ல ஒரு அறிவாளிகள் இருக்கிறன்னா அவருக்கான ஒரு வலி இருக்குது. அந்த வழி என்ன அப்படின்னா, யாருக்குமே தெரியாத அவரது திறமை. ஸோ அது இந்த சமூகத்தில் அந்த அறிவாளிகள் எப்படி பாடப்படுத்துது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம பார்க்குற ஒரு பெஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நல்லவர்களும் அறிவாளிகளும் ஏன் பல நேரங்களோட ஏன் அவர் வாழ்க்கையில் கூட பின்னால் தள்ளப்படுகிறார்கள். இப்போ இந்த 4 டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பை த வை, நம்ம சேனல் ஏகே ராமன் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இது ஒரு இட்ஸ் நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், போத் என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் ஆல்சோ. இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப், யூ கைண்ட்லி டு இட். லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த வீடியோ now. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். அதாவது, உண்மையாகவே திறமை உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் ஏன் பல நேரங்களிலே குறைத்து மதிப்பிடப்படுகிறார்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சேன்னா நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நம்மளுடைய வீடியோ கான்டென்ட்டை பார்க்கலாம். இது ரெண்டையும் உங்களுக்கு சிங்க் ஆகுதா, இல்லை எந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட தாட்ஸ், உங்களோட அந்த அனாலிசிஸ் எப்படி போகுதுன்னு பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இன்னும் கூட பார்த்தோன்னா, சில இடங்களில் உண்மையாக உழைப்பவர்களை விட அதிகமாக பேசுபவர்கள் முன்னேறுகிறார்கள். இது எப்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது உண்மையான உழைப்பவர்கள் ஒரு மூலையில் இருப்பாங்க, அதிகமாக பேசுபவர்கள் பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன், இட்ஸ் நத்திங் பட் கம்யூனிகேஷன், இவங்க முன்னேறிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். அது எப்படி உங்களுடைய உழைப்பை எப்படி நீங்கள் மூலதனமாக மாற்றணும், எப்படி நீ வரணுங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்லித்தரதை பாருங்கள். இப்போது ஏன் அறிவு உள்ளவர்கள், சரியா, அறிவு உள்ள கருத்து ஏன் பல நேரங்கள் கேட்கப்படாமலே போகிறது? அப்புறம் நல்ல ஒரு திறமை உள்ள ஒருவர் அவர் எப்படி ஒரு அமைதியாக ஒரு மூலையிலே இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த திறமையை பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்த தெரிந்த ஒருவர் இல்லையா, வெளிப்படுத்த தெரிந்த ஒருவர் அனைவரின் கவனத்தையும் இருக்கிறார். இது எப்பாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தாலும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒருவேளை நீங்களும் கூட இந்த அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, என்னிடம் திறமை இருக்கிறது, ஆனால் யாரும் என்னை மதிப்பதில்லை. இது நிறைய பேர் நாம் இந்த கிளாஸஸ் நாம் கொடுக்கும்போது நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரிய ஒரு அடல்ட் வரைக்கும் ஒரு கவுன்சிலிங் செஷனில் போகும்போது எல்லாமே இது கேட்குறாங்க. சார், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ஸ்கில் இருக்குது, எல்லா டேலண்ட் இருக்குது, எல்லா விஷயத்திலும் நான் அதை பக்காவாக பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆனால் பல நேரத்தில் என்னை யாருமே கரெக்டாக என்னை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் என்னோட ஐடியாவே வச்சுட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. பட் அந்த ஐடியாவை நான் ஒரு ஒரிஜினேட் பண்ணி நான் கொடுக்குறேன், அது என்ன யாருமே டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி நிறைய ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி ஒரு கவுன்சிலிங் கூட அதனால் நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிட்டு ஈவன் அந்த கன்சர்ன் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கூட வெளியில் வர்றாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியா எடுக்கிறாங்க, அவங்கள ஒரு கன்சிடர் பண்ணுறது இல்லை. அது யாரோ ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அதோட பேஸ் யாருன்னா இன்னொருத்தரோடது. அது ஃபைனலாக அவங்களுக்கு தேவையான ஒரு ரெகக்னேஷன் இல்லைன்னு போது அவங்களும் ஈஸியாக அங்கிருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அந்த மாதிரி விஷயம் இருந்தால் எப்படி நாம் அதை ஓவர் லுக் பண்ணிட்டு பார்க்கும்போது, இப்போ என்னிடம் திறமை இருக்கிறது, ஆனால் யாரும் என்னை மதிப்பதில்லை. இது என்னன்னா, இது எப்பவுமே நம்ம கிடைக்கும், ஆனால் பாராட்டு வேறு ஒருவர் கிடைக்கிறது. இது எத்தனை பேர் நீங்களும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். உண்மையாக நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் பாராட்டு வேறு யாருக்கும் கிடைச்சிட்டு போகுது. நான் சொல்வதை யாரும் கேட்பதில்லை. அடுத்ததாக நம்ம வர்ற ஒரு அக்கௌண்ட். அப்படியான இந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள். இது எப்படி நம்ம இங்கே கொண்டு போகலாம். அப்போது ஆரம்பத்தில் நான் ஒரு 4 கேள்வி 4 டாப்பிக்கில் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ட் எப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் எப்படின்னா, அறிவாளிகள் அறிவாளியாக இருப்பது மட்டும் போதாது. அந்த அறிவை
சரியான முறையில் வந்து இந்த உலகத்திற்கு நாம எடுத்து சொல்ல தெரிந்தவர்களே என்ன பண்ணுவாங்க? அதில் வந்து சக்சஸ் ஆகுறாங்க. இப்போ அறிவாளி இருந்தா மட்டும் இல்ல, நம்ம அந்த அறிவ வந்து அந்த ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல டேலண்டா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ட்யூஷனா இருக்கலாம். அந்த அறிவ வந்து என்ன பண்ணணுமோ, இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு அது எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அறிவாளி இவங்களோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கும்போது, அறிவாளிகள் வந்து அதிகம் பேச மாட்டார்கள். இல்லையா? அது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அது பல அறிவாளிகள் வந்து ஒரு பொதுவான குணம் இது நம்ம சொல்லலாம். அதாவது அவர்கள் பேசுவதற்கு முன்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக சிந்திக்கிறாங்க. இப்போ அவர் எல்லாவற்றுக்குமே கருத்து சொல்ல மாட்டாங்க. எல்லாவற்றுக்குமே விளைவு முடிவு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் பொறுப்பாகிறார்கள். இல்லையா? அது நம்ம இது நம்ம ப்ராவெர்பில் பார்க்கலாம். அதாவது, "நீ வாயிலிருந்து உச்சரித்த வார்த்தைக்கு நீ அடிமை. உச்சரிக்காத வார்த்தைக்கு நீ எஜமான்." ஒன்ஸ் வெளியில வந்துட்டேன்னா, அந்த வார்த்தை வந்து நம்ம ஈஸியா நம்ம அத வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியாது. இப்போ அறிவாளிகள் அப்படிதான். ஒரு வார்த்தையில் வந்து வெளியில விட்டுட்டேன்னா, அதுக்கு வந்து ரொம்ப இப்போ அமைதியாக உழைப்பவர்கள் வந்து பின்னணியில் இருக்கிறாங்க. இப்ப அதிகமாக தன்னை பற்றி, அவர்களை பற்றி பேசுபவர்கள் வந்து வெளியில வந்து அதிகமா அதிகமா தெரியிறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, சில நேரங்கள் வந்து மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வெளியில தெரியிறது தான் திறமை என நினைச்சுட்டு, என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பது திறமையின்மை அல்லாங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்க, தங்களை வந்து விளம்பரப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். இது நெறைய விஷயத்துல நடக்குது. நல்ல ஒரு டேலண்டிவா ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்கள வெளியில வந்து அவங்களோட ஸ்கில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம இருக்கிறாங்க. இப்போ 2 மாணவர்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து 70 மதிப்பெண் எடுக்கிறார். இன்னொருத்தர் வந்து 90 மதிப்பெண் எடுப்பாரு. இந்த 90 மதிப்பெண் எடுக்கிற மாணவர் வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் படிப்புண்டு, தொழிலுண்டு போயிறாரு. ஆனா, இந்த 70 மதிப்பெண் எடுத்த மாணவன் வந்து வெளியில போய் நெறைய சொல்றாரு. கம்யூனிகேட் பண்றாரு. "என்ன நான் இத செஞ்சேன். எங்க ஸ்கூல்ல இப்படித்தான் பண்றாங்க. நான் இந்த மாரி போறேன். நான் அந்த அந்த லீடர்ஷிப்ல இருக்கிறேன். நான் இந்த கிளப்ல இருக்கிறேன். நான் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறேன். நான் இந்த மாரி பண்ண" சொல்லி நெறையா சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, சில நேரம் தன்னை வந்து ஒரு முழுமையாக அவர் அறிந்தோ அறியாமலே நல்லா வெளிப்படுத்துறாரு. அப்போ இது என்ன ஆகுது பாருங்க, அந்த நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவர் எடுத்த மதிப்பெண்கள் வந்து 70 மட்டும் தான். ஆனா 90 மதிப்பெண் எடுத்த மாணவர் மூலையில் இருக்கிறார். இவர் வந்து பல நேரங்கள்ல பிறருக்கு வந்து அரிதாக வந்து அவர் வந்து அவருடைய இது வந்து தெரியாது. தெரியாமலே போயிடும். ஆனா, எனக்கு திறமை இருக்கிறது. ஒரு நாள் எல்லோரும் தானாகவே கண்டுபிடிப்பார்கள் என்ற அந்த நோக்கத்தில வந்து அந்த மாணவன் இருப்பாரு. அந்த 70 எடுத்த மாணவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ணி அவர பற்றி அவர் ஒரு ஒரு செல்ஃப் புரொபகண்டான்னு சொல்லலாம். செல்ஃப் பூஸ்டிங்ன்னு சொல்லலாம். இந்த மாரி சொல்லும்போது, அவரை பத்தி நெறைய பேர் அறியறதுக்கு இங்க வாய்ப்பு வந்து ஏற்பட்டு போகும். இல்லையா? அப்போ இந்த மாரி ஒரு திறமை இருக்கும்போது, உலகம் வந்து உங்கள் திறமைய வந்து பின்னாடி வரும்னு சொல்லி நீங்க இருக்கிறத விட, அது என்ன செய்யணும்? அத வந்து நம்ம மார்க்கெட்டிங் உங்கள் திறமைய வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்ப வந்து நம்ம தேடி, அத வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நான் வந்து இருக்கும்போது நிச்சயமா அது என்னாகும்? இந்த மாரி ஒரு வந்து நம்ம வெளியில அந்த திறமைய வந்து சமுதாயம் ஏதோ ஒரு வகையில அத வந்து அறியும் பொருட்டாக ஒரு சில செயல்பாடுகளை வந்து அவர்கள் செய்யப்பட வேண்டும். இல்லையா? அப்போதான் இது வந்து நம்ம அகங்காரம் சொல்ல முடியல, ஆணவம் சொல்லக்கூடியது. அந்த தனிப்பட்ட திறமைய வந்து உலகம் உணர்ந்து, அதை அவர்கள் பயன்படுத்துவதற்காக. எதற்காக அப்படின்னா, தன்னை வந்து பூஸ்டிங்கோ ஒரு பெருமை நடிப்பதற்காக அல்ல, ஆணவத்திற்காக அல்ல. அவர்களுடைய திறமையை இந்த சமுதாயம் பயன்படு ஏன்னா ஒரு கடையில வந்து பொருள் இருக்குது. அந்த கடையில இந்த பொருள் இருக்குதுன்னு அந்த வெளியில தெரிஞ்சாதான் அந்த கஸ்டமர்ஸ் வர்றாங்க. இல்லையா? அந்த கடையில் என்ன பொருள் இல்ல அப்படிங்கும்போது, தெரியலங்கும்போது மற்றவர்கள் வந்து வாங்குவதற்கு இல்லை. அதனால் வந்து அவர்களுக்கும் பயன் கிடைக்காமல் போகும். அந்த பொருளுக்கான அதோட அந்த அந்த சந்தை நிலவரம் கூட அங்கே அந்த வீணா போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல 3வது கேள்வி பொதுவாக நம்ம கேட்டோம்னா, அறிவாளிகள் எல்லாவற்றையும் அதிகமாக சிந்திப்பவர்கள். இது எப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா நம்ம பார்க்கலாம். அது சிலர் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் என்ன பண்ணுவாங்க, "சரி நாம் வந்து செய்வோம்" அப்படிங்குவாங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அறிவாளிகள் வந்து எல்லாவற்றையுமே அதிகமாக சிந்திப்பார்கள். அப்படின்னா, இதுதான் ஒரு முக்கிய காரணமா நீங்க பார்க்கலாம். அதாவது சிலர் வந்து ஒரு விஷயத்தை எடுக்குறாங்க. எடுத்த உடனே அத வந்து செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனால் அதிகமாக சிந்திப்பவர்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த விஷயத்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணனா, இந்த மக்கள் வந்து என்ன என்ன அவங்க நினைப்பாங்க? இல்லையா? இது ஒரு மேஜர் மேஜர் கொஸ்டின் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் வந்து இதுல ஒரு வேளை இதுல வந்து நம்ம எடுத்து இந்த ஒரு டாஸ்க் எடுத்து இதுல நான் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சுட்டேன்னா, அதோட விளைவு எப்படி இருக்கும்? இல்லையா? இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குதா? ஸோ இந்த மாரி வந்து அவங்க அறிவாளிகள் வந்து யோசிச்சே இருந்து, அத வந்து செய்து என்ன பண்ணுவாங்க, அப்ப இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அத நான் சொல்லுவேன் இல்லையா? அனலைசிஸ், பேரலைசிஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து அவங்க சொல்லி அவங்க சிந்தித்து கொண்டு வந்து அதே இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அதே மாரி செயல்படுபவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து
அதிகப்படியான சிந்தனை வந்து என்ன ஆகுது, இந்த செயல்பாட்டை வந்து நம்ம செயல்பாட்டை வந்து செய்ய விடாம அந்த பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை வந்து நம்ம தராம, அதை வந்து நம்ம இங்கே பார்க்குறது. வியாபாரி வந்து ஒரு சின்ன ஒரு கல்லை வந்து கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த கல்லை கொடுத்து இதோட மதிப்பு என்ன, இப்போ நீ வந்து வித்துட்டு வான்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் போகும்போது என்ன அவர் என்ன பண்ணுவார், இந்த கல் வியாபாரி இந்த மீனுக்கு கல்லில் போடுற அந்த வியாபாரிகிட்ட போகிறாரு. அவர் அந்த கல்லை பார்த்துட்டு சரிப்பா இந்த கல் ஒரு கல் தான் இருக்குது எனக்கு கொடுத்துட்டு நான் வந்து உனக்கு ஒரு 20 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே கடைக்கு அவர் இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப அசந்து போயிடுறாரு. நான் இதுக்கு வந்து என்ன இருக்கிற ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படிங்கிறாரு. இப்போது இதுல என்ன ஒரு 20 ரூபாய்ங்கிறாரு அவர், இது வந்து 2 லட்சங்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன விஷயத்த கேட்கும்போது அப்புறம் கடைசியில் போகும்போது அதில் உண்மையான கல் அது என்னது, அது வந்து வைரம். அந்த வைரத்தோட மதிப்பு வந்து யாருக்கு தெரியல, இந்த சாதாரண கல் வியாபாரிக்கு தெரியல. அப்போ அதை மதிப்பை தெரிந்தவனுக்கு அவர் என்ன பண்ணுவார், அதற்கு வேண்டிய மதிப்பை வந்து கொடுத்து வாங்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். அதே போல் வந்து இந்த அறிவாளிகளோட அந்த திறமைகள் வந்து சரியான முறையிலே பல நேரத்தில் வந்து மனிதர்கள் வந்து நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவர்களுடைய திறமையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பில்லை, நிறைய போயிடுது. ஒரு சாதாரண கடையில் வந்து வைத்து உண்மையான மதிப்பு வந்து எப்படி கிடைக்குங்கிறத அவங்க வந்து பார்க்கணும். அப்போது அதனோட மதிப்பு எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேடையோ தகுந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சானா நிச்சயமாக அவர்களுடைய திறமைகளும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன ஆகுதுன்னா, உண்மையை பேசுபவர்கள் சில நேரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விரும்பப்பட மாட்டார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். அதாவது எப்பவுமே உண்மையாகவும் நேர்மையாக இருக்கிறவங்க வந்து பல நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பல நேரம் வந்து விரும்பப்பட மாட்டார்கள். இதுதான் நம்ம வரலாற்றில் வந்து பார்க்கக்கூடிய அனைவரையும் மகிழ்விப்பதற்காக பேச மாட்டாங்க. இது நல்ல விஷயம் பார்க்கணும். ஏன்னா எல்லாராலையும் ஏதோ ஒரு வகையத்தில் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு அட்ராக்ட் பண்ணுறேன், எல்லாரையும் ஒரு ஃபெமிலியராக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ஜோலி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விரும்ப மாட்டாங்க. தவறுனா இமீடியட்டாக தவறுன்னு சொல்லிடுறாங்க. உண்மை வந்து எப்போதுமே இனிமையாக இருக்காது என்பது இது வந்து நம்ம யூனிவர்சல் ட்ரூத். இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் நமக்கு தெரியும். ஒரு கடை அனைவரும் என்ன பண்ணுவாங்க, சூப்பர்ன்னு சொல்லுவாங்க, அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒருவர் மட்டும் என்ன சொல்கிறாரு, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து அவரோட அவரோட சிந்தனையில் சொல்கிறார். இப்போது மற்றவர்கள் எல்லாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் சொல்லும்போது அது என்ன விஷயம்னு சொல்லி உண்மையான வளர்ச்சிக்கு வந்து யார் துணை இருக்காங்க அப்படின்னா, உண்மையாக சிந்தித்து செயல்படுறது நிறைய துணை இருக்கும். அப்புறம் இவர் வந்து நிறைய தவறை வந்து சுட்டி காட்டுபவராக இருப்பார் இல்லையா. அதனால் வந்து என்ன ஆகுது, இந்த அறிவாளிகள் வந்து நிறைய நேரத்தை என்ன பண்ணுவாங்க, புறக்கணிக்கப்படுகிறாங்க, இல்லைன்னா தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா. அதனால வந்து என்ன, எல்லோராலும் விரும்பப்படுவது என்ன, வெற்றியின் அடையாளம் அல்ல. மதிப்புமிக்க கருத்து சொல்வது சில நேரங்கள் எதிர்ப்பையும் உருவாக்கலாம். எல்லோரும் வெற்றிக்காக போராடும் போது ஒரு சிலர் மட்டும் அங்கே தனியாக நின்று தன்னிச்சையை வந்து அவருடைய கருத்தை தெரிவித்து போகும்போது அது மற்றவர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடாத நேரத்தில் வந்து இவர்கள் வேறு விதமான ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டு செல்லும்போது என்ன ஆகுனா, அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் திறமை வந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இங்கே பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லவர்கள் வந்து எல்லோரும் நல்லவர்கள் தான் என்று நினைக்கிறார்கள் இல்லையா. அவர்கள் வந்து நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், அதனால் யாரும் என்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நல்லவராக இருக்கலாம், ஆனால் அதற்காக வந்து நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டியதில்லைங்க. நம்ம அவங்க இந்த அறிவாளி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா. நம்ம வந்து மற்றவர்களை ஏமாற்றம் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் நம்மளையும் மற்றவர்கள் வந்து ஏமாற்றாமல் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வராமல் மனிதர் வந்து அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள அறிவும் கூட அவர்களுக்கு நம்ம தேவையான நேரத்தில் கூட அதுவும் அவர்கள் தனிமைப்படுத்த காரணமாக இருக்கிறது. அப்போது ஃபைனலாக போது நல்லவராக இருங்கள், ஆனால் எளிதில் பயன்படுத்துபவராக நம்ம இருக்க வேணாங்கிறது நம்மளுடைய போது முடிவை வந்து விட அதாவது அவரோட தரத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துகிறாங்க. எப்படின்னா என்ன சொல்லுவாருன்னு பாருங்க, இது இன்னும் வந்து என்னென்ன சிறப்பாக செய்கிறாங்க. அது ஏதோ ஒரு வேலையை வந்து கொடுத்துட்டாலே இது மாதிரி ரிசல்ட் எப்படி முடிச்சிடணும்னு பார்க்காம எப்படி வந்து ஒரு பெட்டராக ஒரு 100% ஒரு பெர்ஃபெக்ஷனாக முடிக்கலாங்கிறத இந்த அறிவாளிகள் வந்து பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்து அப்டேட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாங்கிறத என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுலேயே அவரோட முயற்சி வந்து அந்த மாதிரி வந்து சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன, அதை காமனாக பார்க்கும்போது வந்து உலகம் வந்து என்னென்னா அவருடைய வேலையை வந்து என்னென்னா நிச்சயமாக நல்ல விதமே பார்க்குது. அப்போது இன்னும் அவர்கள் வந்து சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. இந்த ஒரு வேலை கொடுத்து அது கம்ப்ளீட் ஆனால் கூட இன்னும் இது எப்படி ஒரு பெட்டராக பண்ணலாம், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இன்னும் நம்ம ஒரு அப்கிரேடாக ஒரு சொசைட்டி ஒரு டெவலப்மெண்ட் என்ன கொண்டு போகலாங்கிறது அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள், ஆனால் முழுமை வேண்டும் என்று முயற்சி செய்வது என்னது, வாய்ப்பை நம்ம இழக்கக்கூடாது. இதனால்